வணக்கம் மக்களே, இன்னைக்கு 4:52. இன்னைக்கான வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு ₹20 வச்சு நம்ம ஒரு 60 கிராம் ப்ரோட்டீன் எடுக்க போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வெந்நியை கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மீல் மேக்கர், அப்புறம் 2 முட்டை தாங்க. சரி, அதுக்கப்புறம் சைக்கிளுக்கு எப்போ என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரு சூப்பு குடிச்சிட்டு நம்ம தேவையான பொருள் வேறு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் போட்டு, அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, தக்காளியும் வெங்காயம் வெட்டியாச்சு. தக்காளி வெட்டுறப்ப கூட எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. அந்த வெங்காயம் வெட்டுறப்ப தான் என்னன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாமல் என்ன அளவச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரிட்ஜ் வந்து என்னென்ன மசாலா பார்க்கலாம் கத்தங்கிச்சு. ஆனால் என்ன கிடச்சி கேட்டிங்கன்னா, கரம் மசாலாவும் அப்புறம் என்னன்னா சிக்கன் மசாலா மட்டும் கிடச்சி. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்டவ்வில் சட்டியை வச்சு அதுக்கப்புறம் தேவையான நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றுங்கிச்சு. ஆனால் பாமாயில் எடுத்தால் வந்து ஃபேட்டு இதாயிரும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டு கேட்டிங்கன்னா வெங்காயம் போட்டங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக வதங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுவாங்க. அது வதங்க அப்புறம் என்ன போட்டுங்கன்னா தக்காளி போட்டங்க. தக்காளியும் போட்டுட்டு அப்படியே மேல்டாப்பில் பரபர அந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு கூட கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன மீன் மேக்கர் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா போட்டு கூட கொஞ்சம் மஞ்சளும் போட்டு வதக்கி வச்சு நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலர் விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 முட்டையை உடச்சு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா தூங்க வேண்டியதாங்க. இன்னைக்கு ஏன் ஒர்க் வீடியோ போடலங்க, என்ன உடம்பு சரியில்லை கேட்டிங்களா, அதனால தான் ஒர்க் வீடியோ போடல.